நீங்க எல்லாம் போலீஸா இருக்க மாட்டீங்கன்னு. ஆமா, நாங்க போலீஸ் இல்லதான். இப்ப என்ன அதுக்கு? ஏய், யார் நீங்களா? யார் சொல்லி என்ன கொண்டு வந்தீங்க? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவோமா? அதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இட்டாந்தோம்? அதானே, நல்லா காசு வாங்கிட்டு ரவுடித்தனம் பண்றவங்க தானே. உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியவா போகுது? நான் விட்டா ஓவரா பேசின்னு இருக்க. ஏய் பூவரசி, என்ன பத்தி சொல்லு. இங்க பாரு, இவளை பார்த்தாலே அவன் பயந்து ஓடுவான். நீ என்னன்னா அவளே மறுத்த? நான்லாம் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பேசாம இருடி. சொல்லுங்க சார். சரி, சரி சரி பண்ணிடுவோம். வாங்க வாங்க. ஏய் பூவரசி, வந்து இருக்கானா? கண்ணை கட்டு. சரிக்கா. ஏய், எதுக்கு என் கண்ணை கட்டுறீங்க? யார் வரா? இப்ப யார் போன் பண்ணது? விடு, தொண்டை அப்படியே அழுக்கிடுவேன். வாய் விடுறி. இவன் பேசட்டும். இவன் குரலை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், யாரு? யாரது? என்ன நீ இவன் புருஷனும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறீங்களா? என்ன கேட பையன் நினைச்சீங்களா? ஏய், எங்கடி உன் புருஷன்? டேய், நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நேரா மோதுடா. இப்படி கண்ணை கட்டி வித்த காட்டி பயந்து போய் ஒளிஞ்சிருந்து வேலை பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வீணா அப்ப சவுண்ட் விடுற? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் புருஷன் இருக்க இடம், அதை மட்டும் சொல்ல. உன்னை விட்டுற, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஜீவா, மாப்பிள்ளை கிட்ட நீ பேசினியாடா? பேசணும்பா. அக்கா போன்ல தான் மாமா கிட்ட பேசணும். அவர்தான் இந்த பிளான் எல்லாம் போட்டாரு. மாப்பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா மதுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சிஸ்டர் ஒரு தப்பும் பண்ணல. என் நண்பருக்கு நல்லது நடக்கணும், கௌதம சுத்தி துரோகிங்க இருக்கக்கூடாது தான் சிஸ்டர் அவ்வளவு யோசிச்சாங்க. ஆனா அந்த துரோகிங்க அவங்க 2 பேருமே இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கானுங்க. பாவிங்க. அம்மா, இப்ப அக்காக்கு நாம தாமா பக்கபலமா இருக்கணும். இப்படி நாமளே தைரியம் இல்லாம அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? ஜீவா சொல்றதுதான் கரெக்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைல இருந்து அவங்கள வெளில கொண்டு வரணும். அதுக்காக நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை அத்தனை செய்யணும். அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா அதுக்கு மது எங்க இருக்காளோன்னு முதல்ல தெரியணுமே. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிஸ்டர் காணாம போனப்போ சிஸ்டர் தான் எனக்கு கால் பண்ணாங்க. அதே மாதிரி இப்பயும் எதா நடக்கும் நம்பிக்கையோட இருப்போமே. என்னடா உன் முகமே ஒரு டைப்பா இருக்கு, என்னாச்சு? மதுமிதாவை நான் சும்மா விட மாட்டேன். என்னையும் அடிச்சாவ. என்னடா சொல்ற? என்னதான் நடந்துச்சு? மாம், அது வந்து மரியாதையா சொல்லிட, உன் புருஷன் எங்க இருக்கான்? அப்போ நீதான் இதெல்லாம் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன எல்லாம் உண்மையா அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல மாம், இல்ல, எதுவுமே தெரியாது. நான் அவனை மிரட்டும் போது மாஸ்க் போட்டு தான் போனேன். சோ ஷியோரா நான் தானே அவளுக்கு தெரியாது. ஆனா அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியலன்னு செம்ம கடுப்பா இருக்கு. உன்னையும் அடிச்சிட்டாளா? அவளை சும்மா விடக்கூடாது. சக்கு கிளவி விசாரிக்க சொன்னனே, போலீஸ் கிட்ட கேட்டியா? மதுமிதா கௌதம் பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா?
சொல்லுடா உன்னதான் கேக்குறேன். விசாரிச்சேன் மாம், இன்னும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. பாவம் கௌதம் எங்க சுத்திட்டு இருக்கானோ என்னவோ. மதுமிதாவையும் கௌதமையும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மாம் கவலைப்படாதீங்க, நிச்சயமா பிக் ப்ரோ சீக்கிரமா கிடைச்சிருவார். சக்கு, கௌதம நினைச்சு நீ இவ்வளவு உருகுற அது எனக்கு தெரியுது. ஆனா உன் அக்கறை இந்த வீட்ல யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு. என் அக்கறை என்னோடயே இருக்கட்டும். எனக்கு என் பையனும் மருமகளும் வந்துட்டா போதும். அவ போயிட்டா. அறிவு இருக்காடா உனக்கு? அவளதான் கொல்ல சொல்லி அனுப்புனல, அதுக்கப்புறம் ஏன்டா அவகிட்ட உத வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல மாம், அந்த கௌதம் எங்கன்னு கேட்டு என்ன பண்ண போற? கௌதம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை முடிச்சு விடுறதுக்கு வசதியா இருக்கும். டேய் முட்டாள், முதல்ல கையில மாட்டினவளை கொல்ல சொல்லுடா. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அவளை போட்டு தள்ளிட்டா தானாவே அவன் வந்துருவான்ல. பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் வந்துதானே ஆகணும். நாம நினைக்கிற மாதிரி இந்த கிழவி மதுமிதா எல்லாரும் சேர்ந்துதான் அவனை பதுக்கி வச்சிருக்காங்கிறது உண்மைனா அவன் அவ்வளவு ஈஸியா வெளியில வரவே மாட்டான். மதுமிதா கதையை முடிச்சா மட்டும்தான் அவன் வருவான். நீங்க சொல்ற மாதிரி கௌதம் வந்துட்டா அப்புறம் என்ன மாம் பண்றது? அவனையும் முடிச்சு விட வேண்டியதானா? அப்போ இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துருமா? எத்தனை வருஷமா முழுசா அந்த சொத்தை அனுபவிக்க காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கொன்றுவோம்.